بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله لا يهدي القوم الظالمين. وقال رسول الله صلى الله عليه وسلم: اتق دمعة اليتيم ودعوة المظلوم فإنها تسير بالليل والناس نيام. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்கள் மற்றவர்களுடைய உரிமையை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்வதனுடைய மோசமான பாதிப்புகள், விளைவுகள் குறித்து இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் அநீதம் இழைப்பது குறித்து நிறைய பேசுகிறான். அதில் கியாமத் நாளினுடைய ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் சொல்லுகிற போது, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யظلمு ரப்புக அஹதா என்பதாக சொல்கிறான். நாளை மறுமையிலே விசாரணை நேரத்தில், மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவரவர்களினுடைய வினைப்பட்டியலை அவர்களினுடைய கரங்களில் வழங்குவான். அந்த வினைப்பட்டியலை பார்க்க கூடியவர்கள் சொல்லுவார்கள், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்ன விஷயத்தை கூட அல்லாஹ் விட்டு வைக்கவில்லையே. வலா யظلمு ரப்புக அஹதா, யாரும் உம்முடைய ரப்பனால், உன்னுடைய இரட்சகனால் அநீதம் செய்யப்பட மாட்டார்கள் என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். ஆனால் உலகத்தில் நாம் என்ன காரியங்கள் செய்திருந்தாலும் அது வினைப்பட்டியலின் மூலமாக நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்விற்கு முன்னால் அது வரும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். என்றாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, மனிதன் அநியாயம் செய்யும் விஷயத்திலே பாராமுகமாகவே இருக்கிறான், அலட்சியமாகவே இருக்கிறான், அதை கண்டுகொள்வதில்லை, அதனுடைய பின் விளைவுகளை உணர்வதில்லை என்பதாக அல்லாஹ்வே சொல்லுகிறான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, மனிதன் நிச்சயமாக அநீதம் செய்யும் விஷயத்திலே அலட்சியமாகவே இருக்கிறான் என்பதாக சொல்லுகிறான். அநியாயம் குறித்து அல்லாஹ் இன்னும் பல்வேறு வசனங்களில் சொல்லுகிறான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் அநீதம் செய்யக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவதே இல்லை. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஸாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் அநீதம் இழைக்கக்கூடியவர்களை விரும்புவதே இல்லை என்பதாகவெல்லாம் சொல்லுகிறான். இன்னும் ஒரு எச்சரிக்கை வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன், மக்கள் எண்ணிக்கொண்டார்களா அநீதம் செய்யக்கூடியதை நான் கண்டுகொள்ளாமல் இருப்பேன் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். யாரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நாம் செய்யக்கூடிய அநீதத்தை அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். சின்ன விஷயத்தில் அநீதம் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் அதனுடைய நியாயத்தை வழங்காமல் நாளை மறுமையில் அவருடைய 8 ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் எல்லாம் அநீதம் செய்வதனுடைய பாதிப்பை, பின் விளைவை, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மோசமான முடிவை எடுத்து காட்டுகிற வசனங்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்துல் முதுல்மாதி யௌமில் கியாமா, அநீதம் இருக்கிறதே இது நாளை மறுமையினுடைய இருள் என்பதாக சொன்னார்கள். எந்த அளவிற்கு அடுத்தவர்களுக்கு அநீதம் இழைப்பது என்பது நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று சொன்னால், ஒரு உதாரணத்தை நபி அவர்கள் சொன்னார்கள். வணக்க வழிபாடுகளில் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பூனையை வீட்டில் கட்டி வைத்து விட்டால், கட்டி வைத்திருந்தால் அந்த பூனைக்கு இறை போடுவது என்பது கடமை. ஆனால் அந்த பெண்மணி இறை போடவில்லை. அந்த பூனையை அவிழ்த்து விட்டு இருந்திருக்கலாம். தன்னுடைய இறையை அது தானே தேடிக்கொண்டிருக்கும். ஆனால் அவிழ்த்து விடவும் இல்லை. கட்டி வைத்து தானும் இறை போடாத காரணத்தினால் அந்த பெண்மணி வணக்க வழிபாடுகளில் திளைத்திருந்த பெண்மணியாக இருந்தாலும் சரி நரகம் புகுவாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்தினுடைய அமல்களை நிறைய செய்திருந்தாலும் இந்த அநீதம் இருக்கிறதே இது நரகத்தின் பக்கம் இழுத்து சென்று விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகிய உதாரணத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள். பயம் வேண்டும். அநீதம் செய்யும் விஷயத்திலே அச்சம் வேண்டும். அல்லாஹ் இது குறித்து நாளை மறுமையில் விசாரித்தால் என்ன செய்வது என்கின்ற உணர்வு வேண்டும். ஒரு நீண்ட ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில் மக்கள் எல்லாம் எழுந்து ஆடைகள் இல்லாமல் அணிகலன்கள் இல்லாமல் வருவார்கள். விசாரணை ஆரம்பிக்கப்படும். நீண்ட நெடு விசாரணைக்கு பிறகு சுவர்க்கவாசிகள் தனியாக நரகவாசிகள் தனியாக முடிவு செய்யப்படுவார்கள். சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தை நோக்கி செல்கிற போது அவர்கள் யாருக்காவது அநீதம் செய்திருப்பார். அவரால் அநீதம் செய்யப்பட்டவர் வந்து அவரை நிறுத்தி விடுவார். நிறுத்தி விட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார், யா அல்லாஹ், இவர் என்னுடைய கன்னத்தில் அறைந்தால், இந்த வாசகமும் ஹதீஸிலேயே வருகிறது, இவர் என்னுடைய கன்னத்தில் அநியாயமாக அறைந்து விட்டார், அதற்கு நியாயம் வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார். அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்தை நோக்கி நகரக்கூடியவர்களை நிறுத்திவிட்டு அவருக்கு அநீதம் செய்து விட்டாயே அதற்கு பதில் சொல் என்பதாக கேட்பான். அப்படி இருக்கிற நிலையில் சுவர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்ட ஒருவர் அதை ஈடு செய்வதற்காக வேண்டி தன்னுடைய நன்மையை அவரிடத்திலே தருவார், அல்லது அவருடைய பாவத்தை தான் எடுத்து சுமப்பார். அப்படி சிலர் அந்த கணக்கை முடித்ததற்கு பிறகு சுவர்க்கத்திற்கு சொல்வார்கள். சிலரால் அது ஈடுகட்ட முடியாது. ஈடுகட்ட முடியாமல் அதை தவறும் பட்சத்தில் சுவர்க்கம் செல்ல இருந்த ஒருவர் நரகத்திற்கு சென்று விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிறைய நல்ல காரியங்கள் செய்தால்தான் சுவர்க்கத்திற்கே செல்ல முடியும். ஆனால் அவர் செய்த ஒரு அநீதம் சுவர்க்கத்தை நோக்கி செல்லுகிற நேரத்திலே தடுத்து நிறுத்தி நரகத்தில் தள்ளிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் அநீதம் விஷயத்திலே நாம் கவனம் கொள்ள வேண்டும், அச்சம் கொள்ள வேண்டும், எச்சரிக்கை உணர்வு வேண்டும். இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்டவங்க ஆரம்பத்தில் அபிசீனியாவுக்கு போனாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு அபிசீனியால இருந்து நேரடியாக மக்காவுக்கு வந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம் அபிசீனியால இருந்து நேரடியாக மதீனாவுக்கு வந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபிசீனியால நடந்த நிகழ்ச்சிகள் ஏதாவது சொல்லுங்க என்பதாக கேட்டாங்க. பொதுவாக வெளியே பயணப்பட்டு போனவர்கள் திரும்பி வந்த உடனே அவங்க கிட்ட அந்த பயணத்தினுடைய அனுபவங்களை கேட்கக்கூடிய பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த அடிப்படையில அபிசீனியால ஏதாச்சும் நிகழ்ச்சிகள் நடந்ததா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க என்பதாக கேட்டான். அப்ப ஒருத்தர் சொன்னாரு, ஒரு நிகழ்ச்சியை நான் அபிசீனியால பார்த்தேன். அபிசீனியாவினுடைய தெருல ஒரு பெண்மணி தண்ணீர் குடத்தை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு நடந்து செல்கிறாள். தண்ணீரை எடுத்துக்கொண்டு தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு தடுமாறி தள்ளாடி அந்த தெருவிலே நடந்து செல்கிறார். அந்த வழியாக ஒரு வாலிபர் வருகிறார். அந்த பெண்மணியோடு சண்டையிடுகிறார். அந்த பெண்மணியை கீழே தள்ளிவிட்டார். அந்த குடமும் கீழே விழுந்து உடைந்து விட்டது. அப்போது அந்த பெண்மணி அந்த வாலிபரை பார்த்து சொன்னார், ஓ அநியாயக்காரனே, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய குர்சி போடப்பட்டிருக்கும், அதில் அல்லாஹ் அமர்ந்திருப்பான். அதற்கு முன்னால் மக்கள் எல்லாம் விசாரணை செய்யப்படுவார்கள். அந்த இடத்தில் நீனும் இருப்பாய், நானும் இருப்பேன். அப்போது அநியாயம் செய்த உன்னுடைய நிலையும் அநியாயம் இழைக்கப்பட்ட என்னுடைய நிலையும் எப்படி இருக்கும் என்பதை நீ காண்பா என்பதாக அந்த பெண்மணி சப்தமாக சொன்னாள். இந்த நிகழ்ச்சியை நான் கண்டேன் என்பதாக ஒரு சஹாபி சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸதகத் ஸதகத், உண்மையை சொன்னார், உண்மையை சொன்னார். நிச்சயமாக நாளை மறுமையில் அந்த பெண்மணியினுடைய குரலை அல்லாஹ் செவியுறுவான், அந்த அநீதம் செய்தவனுக்கான தண்டனையை தருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நினைச்சிட கூடாது. கலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் வெள்ளிக்கிழமை மெம்பரின் மீது நின்று கொண்டு குத்துபா செய்து கொண்டிருக்கிறார். அமர்ந்திருக்கக்கூடிய மக்களில் ஒருவர் எழுந்து, யா சுலைமான், உதுகுரு யௌமல் அதான், அதானுடைய நாளை அஞ்சிக்கொள் என்பதாக சொன்னார்.
பயந்து போன ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் மெம்பரில் இருந்து கீழே இறங்கிட்டார். நேரா அந்த நபரை பக்கத்துல கூப்பிட்டாங்க. எதை பயந்துக்கிறது என்பதாக கேட்கும் போது அவர் ஒரு வசனத்தை ஓதினார். அறிவிப்பு செய்யக்கூடியவர் அறிவிப்பு செய்வார், அந்த நேரத்தில் அநீதம் இழைக்கக்கூடியவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும் என்பதாக அந்த வசனத்தை ஓதினார். உடனே ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அழுதார். ஆக அநீதம் இழைப்பதை அக்காலத்தில் வாழ்ந்தவர்கள் சுட்டிக்காட்டவும் செய்தார்கள், அநீதம் இழைக்கக்கூடியவர்கள் பயப்படவும் செய்தார்கள். அநீதம் இழைப்பது அவ்வளவு மோசமான விளைவை தரக்கூடியது. மதீனால விலைவாசி உயர்ந்துருச்சு. கடத்தருல போனா ஒரு ஜாமான வாங்க முடியல, விலைவாசி எல்லாம் ரொம்ப உயர்ந்துருச்சு. யாருகிட்ட வந்து முறையிடுறது? மதீனாவினுடைய ஆட்சியாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க கிட்டதான் போய் சொல்லணும். போய் சொல்லலாம்னு சொல்லி சில பேர் வந்தாங்க. வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனாவினுடைய கடை தெருவில் விற்கக்கூடிய சாமான்களினுடைய விலையெல்லாம் உயர்ந்து போய்விட்டது, வாங்க முடியல என்பதாக சொன்னார். விசாலமாக அல்லாஹ் ரிஸ்கை தருகிற நேரத்துல விலை தானாகவே இறங்கி இருக்கும். ரிஸ்கை அல்லாஹ் கொஞ்சம் சுருக்கி விட்டால் டிமாண்ட் ஏற்பட்டுரும், அதனால விலையேற்றம் ஏற்பட்டுரும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரிஸ்கை அல்லாஹ் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறான். சில நேரங்களில் அதை விசாலமாக தருகிறான், சில நேரங்களில் அல்லாஹ் அதை சுருக்கி விடுகிறான். அந்த நேரத்தில் அந்த விலை என்பது ஏற்றம் இறக்கம் காணுகிறது. எனவே இது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் இந்த விலைக்குத்தான் விற்க வேண்டும் என்று நான் சொல்லிவிடலாம், ஆனால் நான் அப்படி சொல்லிவிட்டால் அதை உற்பத்தி செய்யக்கூடியவர்களும் விற்பனை செய்யக்கூடியவர்களும் அநீதம் இழைக்கப்பட்டு விடுவார்கள், அவர்களுக்கான லாபம் கிடைக்காமல் போய்விடும். நாளை மறுமையில் என்னை பார்த்து இந்த முஹம்மது எனக்கு அநீதம் செய்து விட்டார் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முறையிடுவதை நான் அஞ்சுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஓதுற துஆ ரொம்ப பிரபலமான துஆ. வீட்டை விட்டு வெளியே போகும்போது நாம பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் சொல்லிட்டு தான் நம்ம வெளியே போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஓதுற துஆ ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய ஒரு துஆ. நபி அவர்கள் ஓதுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அதில்ல அவ் உதல் அவ் அظلم அவ் உظلم அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலை. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், நான் பாவம் செய்து விடாமல், பாவத்தின் பக்கம் நான் திணிக்கப்பட்டும் விடாமல், நான் அநீதம் செய்து விடாமல், எனக்கு அநீதம் இழைக்கப்பட்டும் விடாமல், நான் மடத்தனமாக நடந்து கொள்வதிலிருந்தும் என்னிடத்தில் மற்றவர்கள் மடத்தனமாக நடந்து கொள்வதிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எவ்வளவு பெரிய அற்புதமான துவா பாருங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது, யா அல்லாஹ், நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, மற்றவங்க என்ன பாவத்தின் பக்கம் இழுத்து விட்டுறவும் கூடாது, நான் யாருக்கும் அநியாயம் செஞ்சிடவும் கூடாது, எனக்கு மற்றவர்களும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது, நான் மற்றவர்களிடத்தில் மடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களும் என்னிடத்தில் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு துஆ. ஒரு ஹதீஸ் ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இத்தகி தமஅத்தல் யதீம் வ தஅவத்தல் மظلوم. யதீம்களினுடைய கண்ணீரை அஞ்சிக் கொள்ளுங்கள், அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா தஸீரு பில்லைல் வன்னாஸ் நியாம். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தாலும் இவர்களுடைய கண்ணீரும் இவருடைய பத்துவாவும் அல்லாஹ்வை சென்று அடைந்து விடும், இரவு நேரமாக இருந்தாலும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வே சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அநீதம் இழைக்கப்பட்டவர் பாவியாக இருந்தாலும் அவருடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்வேன். அநீதம் இழைக்கப்பட்டவர் பாவியாக இருந்தாலும் சரி, அவருடைய பத்துவாவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பத்துவாவை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அவர்களை பத்தி கவர்னர்கிட்ட தப்பு தப்பா ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்களை தப்பாவே விளங்கி அவர்கள் கைது செய்யப்பட்டு 18 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையாக வேதனை செய்யப்பட்டார்கள். ஒரு நாள் கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய நேரத்துல இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இதற்கு யார் காரணமாக இருந்தாரோ இறைவா, அவரை நீ தண்டிப்பாயா என்பதாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு பத்வா ஒண்ணு செஞ்சுட்டாங்க.
இமாம் அவங்களை பத்தி தப்பா சொல்லி கொடுத்தவருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, அவருடைய உடல்ல பாதியை அல்லாஹ் செயலிழக்க செய்து விட்டான், உணர்வில்லாமல் ஆக்கி விட்டான். மீதம் பாதியை அல்லாஹ் காய செய்து விட்டான். அந்த நபர் சொன்னாரு, இப்படிப்பட்ட என்னுடைய நிலைக்கு இமாம் அவங்க தான் காரணம். என்னுடைய உடலின் ஒரு பகுதி கத்தரியால் துண்டாக்கினாலும் எனக்கு தெரியாது, அந்த அளவிற்கு உணர்வற்று போய்விட்டது. இன்னொரு பாதி காய்ந்து போய்விட்டது. ஒரு கொசு என் மீது அமர்ந்தாலும் ஒரு மலை என் மீது வைத்ததை போன்று நான் கஷ்டப்படுகிறேன் என்பதாக சொன்னார். அநீதம், அநீதத்தினுடைய விளைவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர குழந்தை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தண்ணி குடிக்கிற நேரத்துலதான் ஒரு அம்பு அவர்களின் மீது பாய்ந்து அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த கடைசி நேரத்துல இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, குடிப்பதற்கு வாய்ப்பளிக்காதவனை தாகத்தால் நீ தண்டிப்பாயாக என்பதாக துஆ செஞ்சாங்க. அந்த நேரத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தண்ணீர் குடிக்கிற நேரத்தில் அம்பு எய்தவனுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுமா? மௌத்து வரை அவர் எவ்வளவு தண்ணீரை குடித்தாலும் சரி தாகமே தீராது. எவ்வளவு தண்ணீர் குடிச்சாலும் சரி தாகம் 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 தாகம். அல்லாஹ் தண்டித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் சொல்வதாக, என்னுடைய கோபம் கடுமையாகி விட்டது. யாரின் மீது? என்னை தவிர உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு அநியாயம் செய்தவர்களின் மீது என்னுடைய கோபம் அதிகமாகிவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் குதுசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அநியாயம் செய்யறது இருக்குது, அது நாளை மறுமையினுடைய வெற்றியை கேள்விக்குறியாக்கிறோம். அது யார் யாருக்கு அநியாயம் செய்யறதாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்யறதாக இருந்தாலும் சரி, மனைவி கணவனுக்கு அநியாயம் செய்யறதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்வது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்வது, நண்பர்கள் தங்களுக்குள் அநியாயம் செய்து கொள்வது, உறவினர்களுக்கு மத்தியில் அநியாயம் செய்து கொள்வது, தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் அநியாயம் செய்வது, எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி அநியாயம் என்று வந்துவிட்டால் அது நாளை மறுமையில் மிகப்பெரிய தண்டனையை பெற்றுத் தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 பேருக்கு எதிராக நான் அல்லாஹ்விடத்தில் விவாதம் செய்வேன். அதில் ஒருவர் யாரு தெரியுமா? தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களிடத்திலே வேலையை வாங்கி கொண்டார், ஆனால் கூலியை தரவில்லை. அப்படிப்பட்டவருக்கு எதிராக நாளை மறுமையில் நான் வாதிடுவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அப்ப தன்னிட்ட வேலை பார்க்கக்கூடிய உங்கள்கிட்ட அவர்களுடைய ஹக்கை எந்த அளவுக்கு சரியா நிறைவேற்றணும் அப்படிங்கறத யோசிக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வேலை பார்க்கக்கூடிய ஒருவரின் வேர்வை காய்வதற்குள் அவருடைய கூலியை தந்து விடுங்கள் என்பதாக சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கூலி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கூலியை தராமல் நேரத்தை இழுத்தடிப்பதும் அநீதமே என்பதாக சொன்னார். கூலி தரணும், வேலை வாங்கியாச்சு, கூலியை தரணும், கூலியை தருவதற்குண்டான காசு பணம் இருக்குது, காரணமே இல்லாமல் நேரத்தை இழுத்தடிக்கிறார், தந்துடுறார். ஆனால் தர வேண்டிய நேரத்தில் தராமல் இழுத்தடித்து தருவதும் அநீதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். ஆக தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களிடத்திலே நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிகமான வேலையை வாங்கி குறைவான சம்பளத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் அநீதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. $2000 உண்டான வேலையை வாங்கியாச்சு, $1500 சம்பளமா கொடுக்கிறோம்னு சொன்னா ஒவ்வொரு மாதமும் $500 அவர் முதலாளி தொழிலாளிக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அநீதம் செய்யும் விஷயத்திலே எச்சரிக்கை உணர்வு வேண்டும், அச்சம் வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையில் அது குறித்து விசாரிக்காமல் ஒரு எட்டை கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாது. சுவர்க்கத்தினுடைய அமல்களை குவியல் குவியலாக கொண்டு போய் வைத்திருந்தாலும் சரி, நாம் செய்துவிட்ட ஒரே ஒரு அநீதம் நாளை மறுமையிலே நம்மை மிகப்பெரிய சிக்கலில் சிரமத்தில் ஆழ்த்திவிடும். எனவே அடுத்தவர்களினுடைய உரிமையை நிறைவேற்றவும் வேண்டும், அடுத்தவர்களுக்கு அநீதம் செய்து விடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா யாருக்கும் எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் அநீதம் செய்து விடாது வாழுகிற தௌஃபீகை தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.